அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தின் பேபி என்ன அவர் ஜான் ஜெபராஜ் பாடின பாட்டை பாடிக்கிட்டு இருக்கீங்க? அவர் தான் வழி மாறி போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. நீங்க என்ன அவர் பாடின பாட்டை பாடிக்கிட்டு இருக்கீங்க? நீ நேரா போய் பாத்தியா? இல்ல. அப்புறம் சோஷியல் மீடியால உண்மையை நினைக்கிறியா? தெரியல, இப்படிதான் எல்லாம் சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்போது அவரை வந்து பிசாசு பிடித்தோன்னு சொன்னாங்க. ஆமா. இயேசு கிறிஸ்து தன்னை சொல்லும் பொழுதே வந்துட்டு நல்ல போதுகிறே அப்படி சொல்லும்போது பிதா ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை அப்படி சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ இந்த உலகத்தில் எல்லாருமே இம்பர்ஃபெக்ட், யாருமே 100% உண்மையானவங்க கிடையவே கிடையாது. ஓகேயா? இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாதிரியை மட்டும்தான் பின்பற்றி வர சொன்னார் ஒழிய ஜான் ஜெபராஜ் பார்த்துவாங்க, இல்லை இந்த ஊழியக்காரை பார்த்துவாங்க, இந்த ஊழியக்காரங்க பார்த்துவாங்க அப்படின்னு எந்த இடத்துலையும் பைபிளை மென்ஷன் பண்ணவே இல்லை. ஓகேயா? ஸோ கடவுளை மட்டும்தான் நோக்கி, அந்த சிலுவையை மட்டும்தான் நோக்கி பார்க்கணும். புரிஞ்சுச்சா? ஜான் ஜெபராஜ் எழுதும்போது பாடல் உண்மை உத்தமம் எழுதியிருக்கிறாரு. உண்மை உத்தமம் ஆண்டவர் கொடுத்த பாடல்கள் தான் எழுதியிருக்கிறாரு. ஓகேயா? நான் அவரை சார்ந்து பேசுகிறோன்னா இல்லை அவரை புகழ்ந்து பேசுகிறோன்னா இல்லவே இல்லை. அவனுடைய வார்த்தைகள் யார் பாடினாலும் சரி, ஜான் ஜெபராஜ் மட்டும் இல்லை, யாருடைய பாடல்களாக இருந்தாலும் சரி, அதை ஆண்டவர் துதிக்கிற பட்சத்தில் கண்டிப்பாகவே அந்த பாடலாம் துதிக்கலாம். நீ உண்மையை உத்தமமாக துதிக்கும் போது, விசுவாசத்தோடு அதை துதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் உனக்கு தான் வரும். அப்போ அவர் பாடின பாட்டை பாடலான்றீங்க? பாடலாம், அதனால என்ன தப்பு இருக்கு? அப்போ அவர் வழி மாறி போயிட்டாரு, அதனால அந்த பாடல்கள்ல ஆசீர்வாதம் இருக்காது அப்படிலாம் இல்லை? அப்படிலாம் இல்லவே இல்லை. ஆண்டவர் குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் கர்த்தரையும் மட்டும்தான் துதிச்சு பாடுற மாதிரி இருக்கு. இல்ல அவர் தானே துதிச்சு படிக்கிறாரா? இல்ல தானே? இல்ல இல்ல இல்ல. அப்புறம் அப்போ கண்டிப்பா பாடலாம், துதிக்கலாம், தாராளமா துதிக்கலாம். நான் கூட நினைச்சேன் இந்த மாதிரி. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, யாரும் வந்து எனக்கு சொல்ல கிடையாது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஓகே. நான் கூட நினைச்சேன் இந்த மாதிரிலாம் பாடக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். இது வந்து ஒரு சிலர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி. பட் இது கண்டிப்பாக 100% சரி கிடையவே கிடையாது. ஓகே, பைபிள் எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணவும் கிடையாது. ஓகே ஓகே, நானும் அப்படிதான் நினைச்சேன். சாரி. ஓகே.